அருமை தோழர்களே, நண்பர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் என்னதான் நெல்லை மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் வரவேற்று மகிழ்ந்திருந்தாலும் நீங்கள் அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள், அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள், தலைமைக்கு வந்திருக்கிறீர்கள். எனவே அந்த நிலையில நான் தலைமை கழகத்தின் சார்பில் உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக நம்முடைய ஐயாத்துறை பாண்டியன் அவர்கள் சூளுரை மேற்கொள்ளுகிற நேரத்தில் அவர் எடுத்துச் சொன்ன அடிப்படையில் ஏறக்குறைய பல ஆண்டு காலம் ஆதரட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எந்த அளவிற்கு அவர் பணியாற்றி இருக்கிறார், துணை இருக்கிறார், அந்த கட்சியினுடைய வெற்றிக்கு எப்படியெல்லாம் அவர் பாடுபட்டு இருக்கிறார், பணியாற்றி இருக்கிறார் என்பதை ஏற்கனவே நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர் மூலமாக நான் அறிந்து வைத்திருந்தாலும் அவர் இன்று நம்முடைய இயக்கத்திலே வந்து தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருப்பதில் அங்கே எப்படி அவர் பணியாற்றி இருக்கிறாரோ, எப்படி தன்னுடைய கடமையை நிறைவேற்றி தந்திருக்கிறாரோ அதைவிட பன்மடங்கு நம்முடைய இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றப் போகிறார் என்பதை நான் கண்கூடாக பார்த்துக் கொண்டேன். அந்த உணர்வின் அடிப்படையில் தான் அவர் இங்கே சூளுரையை மேற்கொண்டிருக்கிறார். அவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய சூளுரைக்கு வந்திருக்கக்கூடிய நீங்களெல்லாம் பக்கபலமாக இருந்து பணியாற்ற வேண்டும். நிச்சயமாக பணியாற்ற போகிற நம்பிக்கை எனக்கு நிரம்ப இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு உறுதியோடு வந்திருக்கக்கூடிய உங்களை இந்த அறிவாலயத்திலே கலைஞர் அரங்கத்திலே உங்களை எல்லாம் உட்கார வைத்து பார்க்க நேரத்தில் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். அந்த மகிழ்ச்சியோடு பெருமையோடு உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இன்னும் 2 நாட்களில், அதாவது வருகிற 16ஆம் தேதி இதே அண்ணா அறிவாலயத்தில் அறிவாலயத்தினுடைய வளாகத்திற்குள்ளே அறிஞர் அண்ணாவுடைய சிலைக்கு அருகில நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய சிலை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அப்படி நடைபெறவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு முன்னோட்டமாக அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு களை கட்டுகிற விழாவாக இந்த விழா அமைந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் அது விளையாட கலைஞர் உருவாக்கிய இடம்தான் இந்த அண்ணா அறிவாலயம். அந்த அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள். பக்த பெருமக்களுக்கு எப்படி ஆலயங்கள் முக்கியமாக இருக்கிறதோ அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான ஒரு திருத்தலம் எது என்று கேட்டால் நம்முடைய அண்ணா அறிவாலயம் தான் என்பதை யாரும் படித்துக் முடியாது. அப்படிப்பட்ட கலைஞரால் உருவாக்கப்பட்ட ஆலயத்திற்கு, அறிவாலயத்திற்கு, அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்களை நான் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, எந்த உணர்வோடு எந்த லட்சியத்தோடு தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த அறிவாலயத்தை உருவாக்கி தந்திருக்கிறாரோ அதே போல அவருடைய வாழ்நாள் முழுவதும் எந்த உணர்வோடு எந்த லட்சியத்தோடு அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறாரோ, பாடுபட்டு இருக்கிறாரோ, பணியாற்றி இருக்கிறாரோ, எப்படிப்பட்ட தியாகங்களை செய்திருக்கிறாரோ அதையெல்லாம் நம்முடைய மனதில் ஏந்தி
நாம் நம்முடைய கடமையை ஏற்றுக்கொள்ள உறுதி எடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் நான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திராவிட இயக்கத்திற்கு உரிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து திராவிட இயக்கத்தை அந்த அளவுக்கு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த திராவிட இயக்கத்துடைய சிந்தனைகளை எப்படியெல்லாம் போற்றி பாராட்டி பேணி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஆகவே நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் பிறந்த வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள், அதுதான் உண்மை. ஆக பிறந்த வீடுதான் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய உரிமையோடு இருக்கக்கூடிய வீடாக அமைந்துவிட முடியும். அப்படி திறந்த வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய உங்களை எதிர்ப்பு வரவேற்கிற அதே நேரத்தில் நாட்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தேர்தலிலே வெற்றி பெறலாம் அல்லது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இழக்கலாம். வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இழந்தாலும் இரண்டையும் ஒன்றாக கருதி இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உன்னத இயக்கம் தான் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தினுடைய வழியிலிருந்து பணியாற்றக்கூடிய ஒரு பேர் இயக்கம் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அறிஞர் அண்ணா அவர்கள் 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை முதலாக இதே வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவில தொடங்கி வைத்த நேரத்தில் மிக தெளிவாக எடுத்து சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தொடங்கப்படுகிறது என்று சொன்னால் ஆட்சிக்கு வந்தே தீர வேண்டும் என்பதற்காக அல்ல, நாட்டு மக்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக, தொழிலாளர் தோழர்களுக்காக, பாட்டாளி பெருமக்களுக்காக, விவசாய பெருங்குடி மக்களுக்காக, அடித்தளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்காக, ஒட்டுமொத்த தமிழினத்திற்காக இந்த கழகம் தொடங்கி வைக்கப்படுகிறது என்ற அறைகப்படுத்து தான் இந்த இயக்கத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கி தந்தார்கள். அப்படிப்பட்ட கழகம் முதலில் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் 57ஆம் ஆண்டு தேர்தல் களத்திற்கு வருகிறோம். 57ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில 15 இடங்களில் வெற்றி பெற்று 15 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பிடித்து அதனை வெற்றி பெற்று 15 சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திற்குள்ளே முதலாக நுழைந்தோம் 57ஆம் ஆண்டு. அதற்கு பிறகு 62ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 50 இடங்களில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய எதிர்கட்சி வரிசையிலே போய் அமர்ந்தோம். அதைத் தொடர்ந்து 67ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா தலைமையில ஆட்சி பொறுப்பு இருக்கக்கூடிய அளவிற்கு வெற்றி பெற்று நாம் முதலில் தமிழகத்தில ஆட்சி பொறுப்பேற்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த அண்ணா அவர்கள், முதலமைச்சராக பொறுப்பேற்ற அண்ணா அவர்கள் ஓராண்டு காலம்தான் நம்மிடத்திலே வாழ்ந்தார். கடுமையான நோயின் காரணமாக அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு நாம் அனைவரையும் மீளா துறைகளை ஆழ்த்திவிட்டு அவர் மறைந்து விட்டார். அவர் மறைந்ததற்கு பிறகு அவருடைய இதயத்தை இளவனாக பெற்றிருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சியை நடத்தி காட்டினார். அதற்கு பிறகு 71ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல். அப்படி நடைபெற்ற தேர்தலில் தலைவர் கலைஞர் அவர்கள் வழிநடத்தினார்கள். அந்த தேர்தலை தலைவராக இருந்து முதலமைச்சராக இருந்து இந்த தேர்தலை வழிநடத்தினார்கள். அந்த தேர்தலிலே மீண்டும் நாம் வெற்றி பெற்று பெருமையோடு சொல்லுகிறேன், பூரிப்போடு சொல்லுகிறேன், 184 இடங்களில் அன்றைக்கு நாம் வெற்றி பெற்றோம். இதுவரையில் அந்த சரித்திர சாதனையை எந்த கட்சியும் இதுவரையில் அதை வென்று காட்டவில்லை.
ஆட்சிக்கு வந்தபோது அதிகமான இடங்களை வெற்றி பெற்று வந்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடுங்கள். வெற்றி பெற்று வருகிற இடத்தில் அதிக இடங்களை பெற்றது மட்டுமல்ல, கடந்த தேர்தலிலே நாம் ஆட்சிக்கு வர முடியல. 1.1% வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பு இழந்தோம். ஒரே % நாம் வெற்றி வாய்ப்பு இழந்தோம். ஆனா வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறோம். எதிர்கட்சியாக இருந்தாலும் இன்னும் பெருமையோடு சொல்லுகிறேன், 84 இடங்களை பெற்று அதிக இடங்களை பெற்று வந்த ஒரே கட்சி திமுக என்று நான் சொன்ன நேரத்தை நீங்கள் கதவு எழுப்பினீர்களோ, அதே போல் தோற்று எதிர்கட்சியாக வந்த போதும் அதிகமான இடங்களை பெற்று அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று எதிர்கட்சியாக வந்த கட்சியும் திமுக தான் என்பதை நீங்கள் கண்டுகொள்ளணும். ஆக ஆட்சிக்கு வந்தாலும் அதிக இடங்களை பெற்று வைப்போம். இன்றைக்கு ஆட்சிக்கு வர முடியவில்லை என்று சொன்னால் அதிக இடங்களை பெற்றுத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறோம். என்னை பொறுத்தவரை ஏன் இன்றைக்கு நம்மை பொறுத்தவரையில நாம் ஆட்சி இல்லை என்று சொன்னாலும் நாம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு எல்லா பணிகளையும் நிறைவேற்றக்கூடிய இடத்தில் நாம் இல்லை என்று சொன்னால் நிறைவேற்ற வேண்டும் என்று போராடுகிற இடத்திலே இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆட்சியில் இல்ல, எதிர்கட்சியாக இருக்கிறோம். 7 வருஷமா திமுக எதிர்கட்சி தான். ஆனா எதிர்கட்சியாக இருந்தாலும் இன்றைக்கு டெல்லிக்கு நான் சென்ற நேரத்தில் கழகத்தின் தலைவராக நான் டெல்லிக்கு சென்ற நேரத்தில் அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியுடைய தலைவர்களும் என்னை வரவேற்று என்னிடத்திலே நலவாதிக நிகழ்ச்சிகளை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த அளவிற்கு வளர்த்து வைத்திருக்கிறார்கள், எந்த அளவிற்கு நாட்டு மக்களுக்கு பெருமை தேடி தரக்கூடிய வகைகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட டெல்லிக்கு நான் சென்றிருந்த நேரத்தில் என்னை சந்தித்த தலைவர்கள் என்னோடு அதவாலை கொண்டிருந்த நேரத்தில் பேசிக் கொண்ட நேரத்தில் அவர்கள் சொன்னது ஒன்றை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். தமிழ்நாட்டில அதிகமான இடங்களை பெற்று இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தை விட ஒரு மாநில கட்சி அதிக இடங்களை பெற்று வெற்றி பெறக்கூடிய ஒரே கட்சி திமுக என்பதை வட மாநில பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இந்தியா முழுமையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த நிலவை மனதிலே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் காரணம் அந்த அளவிற்கு இன்றைக்கு கழகம் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு வளர்ந்து வந்திருக்கிறது. அப்படி வளர்ந்து வந்திருக்கக்கூடிய இயக்கத்திலே வந்து உங்களை எல்லாம் நீங்கள் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களைத்தான் நான் மகிழ்ச்சியோடு இன்முகத்தோடு இருகரம் கூப்பி உங்களை எல்லாம் நான் அதே நேரத்தில் விரைவில் நாம் தேர்தலை சந்திக்க போகிறோம். இதை சொல்லுகிற போது உங்களுக்கு கூட ஒரு சந்தேகம் வரலாம். நியாயமாக சட்டமன்ற தேர்தல் என்று சொன்னால் 2019 தான் வருமே என்று நீங்க நினைக்கலாம். ஏன் நினைக்கிறீர்கள்? அதற்கு முன்பே வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குமே என்று கூட நீங்கள் கருதி கொண்டிருக்கிறீர்கள். ஆக அந்த நிலையிலே நாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 11 சட்டமன்ற உறுப்பினருடைய பிரச்சனை நீதிமன்றத்திலே, உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 11 சட்டமன்ற உறுப்பினருடைய வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரைவில் அந்த தீர்ப்பு வரப்போகிறது. அந்த தீர்ப்பு வருகிற போது உறுதியோடு சொல்லுகிற நிச்சயமாக தமிழ்நாட்டில இப்பொழுது இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஒருவேளை அதிலிருந்து தப்பித்தாலும் இடைத்தேர்தல் இருக்கிறது. ஏற்கனவே 18 எம்எல்ஏக்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் நம்முடைய தலைவர் கலைஞர் அறிவியை காரணத்தால் திருவாரூர் தொகுதிகளை இடைத்தேர்தல், அதேபோல அதிமுக உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இறந்து போன காரணத்தால் திருப்பரங்குன்றத்தில் இடைத்தேர்தல். அதையும் சேர்த்து 20 தொகுதிகளுக்கு வரப்போகுது. அந்த 20 தொகுதிகளுடைய இடைத்தேர்தல் வருமா அல்லது நாடாளுமன்ற தேர்தலும் சேர்ந்து வரப்போகிறதா அல்லது இந்த 11 எம்எல்ஏ வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்ததற்கு பிறகு எல்லாம் சேர்த்து எம்பி தேர்தலும் எம்எல்ஏ தேர்தலும் ஒன்றாக சேர்ந்து வரப்போகிறதா என்று அந்த கேள்விக்குறி இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிலையில நாம் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, எந்த நிலையில நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும், எந்த சூழ்நிலையில சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அல்லது இடைத்தேர்தலை
சந்திக்க வேண்டிய சூழல் நமக்கு ஏற்பட்டாலும் அந்த தேர்தலில மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமங்கள், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நாட்டை பற்றி கவலைப்படுகிறார்களா, இந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிறார்களா, அல்லது மக்கள் படக்கூடிய துன்பங்களை உணர்ந்து பார்த்து செயல்படுகிறார்களா? எங்கு பார்த்தாலும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் பக்கத்தில் போராட்டம், நெசவாளர்கள் நடுத்தர்கள் இருந்து கொண்டு அவர்கள் சோற்றுக்காக வயிற்று பிழைப்புக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள் பக்கத்திலே போராடுகிறார்கள். தொழிலாளர்கள் இன்றைக்கு உரிமைக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லா தரப்பு மக்களுமே இன்றைக்கு இந்த ஆட்சியில போராடுகிற சாலையில மறியலில் ஈடுபடுகிற நிலைகளை தான் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அண்மையில ஏற்பட்ட கஜா புயல் மிகப்பெரிய புயல் தான், மறுக்கல. அது டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 12 மாவட்டங்களை தாக்கி இருக்கக்கூடிய ஒரு கொடுமை நடந்திருக்கிறது. ஆக அங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையே முழுமையாக தொலைத்து விட்டு நிலத்தர்கள் என்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கூட காப்பாற்ற முடியாத நிலையில ஒரு ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆட்சி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. ஆட்சியில் இருக்கக்கூடிய இதை பற்றி கவலைப்படுகிற அவருடைய கவலைகள் எல்லாம் என்ன கவலைகள் என்று சொன்னால், தொடர்ந்து இந்த ஆட்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது. அப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சிக்கு அடிமைகளாக, எடுபடிகளாக அவர்கள் இருக்க வேண்டும் என்ற நிலையிலே இன்றைக்கு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இருக்கிற வரையில நிச்சயமாக அடுத்த முறை நாம் ஆட்சிக்கு வரப்போவது என்பதை தெரிந்த காரணத்தினால்தான் அடிக்கிறவர்கள் அடிச்சுட்டு போயிடலாம், கொள்ளை எடுக்கிறவர்கள் கொள்ளை அடிச்சுட்டு போயிடலாம், எங்க பார்த்தாலும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என்ற நிலையில தான் இன்றைக்கு இந்த ஆட்சி கொண்டு கொண்டிருக்கிறது. நீங்க கூட பார்க்கலாம், இன்று காலையில வந்திருக்கக்கூடிய செய்தி, நீதிமன்றம் அரசுக்கு எதிராக தொடர்ந்து தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கு. இன்றைக்கு மட்டும் 2 தீர்ப்பு வந்துச்சு. ஒரு தீர்ப்பு தலைமைச் செயலகம், கலைஞர் முதலமைச்சராக நேரத்தில் புதிய தலைமைச் செயலகத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து அண்ணா சாலையில ஓமந்தூர் அரசியல் தோட்டத்தில் மிகப்பெரிய இதுவரை எந்த மாநிலத்தில் இல்லாத வகையில் ஒரு சட்டமன்ற கட்டிடத்தை, தலைமைச் செயலகத்தை கட்டிட வேண்டும் என்று முடிவு செய்து அதை ஏறக்குறைய ஒரு 99% பணியை முடிச்சுட்டு ஒரு பகுதியுடைய திறப்புழா நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இன்னொரு பகுதியுடைய திறப்புழா நடத்த வேண்டும். அதற்கிடையே தேர்தல் வந்துச்சு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஆட்சிக்கு புதுசாக என்ன செஞ்சிருக்கணும், மிச்சம் இருக்கக்கூடிய பணிகளை முழுமையாக முடிச்சுட்டு அதையும் திறந்து வச்சிருக்கணும். தலைமை செயலகத்தை முறையாக செயல்பட வச்சிருக்கணும். வேண்டுமென்றே அரசியல் நோக்கத்தோடு கலைஞர் திறந்து வைத்த தலைமைச் செயலகம் இங்கு இருக்கக்கூடாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தை அடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த புதிய கட்டிடத்தை சின்னாபின்னமாக்கிவிட்டு மருத்துவமனையாக மாற்றிவிட்டார்கள். இதுதான் இன்றைக்கு நடந்திருக்கு. சரி, அதுதான் போதும் தான் வீட்டுல அதுல ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, ஒதுக்கப்பட்ட தொகை விட அதிகமாக செலவாகி இருக்கு என்று அதற்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க. விசாரணை கமிஷன் அமைச்சு 7 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் முறையாக விசாரணை வந்துச்சா? அது விசாரணை நடந்து இதெல்லாம் தவறு நடந்திருக்குன்னு வெளியில சொன்னாங்கன்னா அந்த அறிக்கையை அதை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட நீதிபதி அதை விசாரிச்சு முறையாக வெளியிட்டாரா? இல்ல. அதனால் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, இது தேவையில்லை, விசாரணை கமிஷன் அமைச்சு முறைகள் கண்டிக்கப்பட வேண்டும் என்று எண்ணத்தோடு நியமிச்சிருக்கக்கூடிய விசாரணை கமிஷனுக்கு தான் பல கோடி ரூபாய் செலவாயிருக்க தவிர ஆக இது தேவையில்லை என்று இந்த விசாரணை கமிஷனை கலைச்சிருச்சு. கலைச்சதற்கு பிறகு இந்த அரசு என்ன செஞ்சுச்சு, நம்ம இதெல்லாம் வழக்கு போடுறாங்கல்ல, நம்ம இதெல்லாம் அவர்கள் வழக்கு போடுறாங்கல்ல, நம்ம இதெல்லாம் இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு போட்டு இருக்கிறாங்களே, நாம இவங்க திமுக விடக்கூடாது, ஆக இதை நாம் நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லுவோம். நீதிமன்றத்துக்கு எடுத்து போனாங்க. ஆக நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு, இப்போ இன்னைக்கு இந்த தீர்ப்பு இது அரசு போட்ட உத்தரவு செல்லாது, எனவே இது விசாரிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று தெளிவாக தீர்ப்பு தந்துருச்சு. இன்னைக்கு இதுதான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு. அதே மாதிரி பொன்மாணிக்க வேண்டும், சிலைய கடத்துற விஷயமாக அதை கண்காணிக்கிற, அதை
கண்டுபிடிக்கிற கடத்தல் விவகாரத்தை கண்டுபிடித்து வெளியில் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புக்கு ஐஜியாக இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா பொன்மாணிக்கம் போலீஸ் அதிகாரி ஐஜி. அவர் விசாரித்துக் கொண்டிருந்தார். விசாரித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று இந்த ஆட்சி அவரை மாற்றிவிட்டது. அவரை அந்த பொறுப்பிலிருந்து வேறு பொறுப்பிற்கு மாற்றியது. அது தவறு என்று சொல்லி அவரே நீதிமன்றத்திற்கு சென்று மீண்டும் அந்த இடத்தை பெற்றுக் கொண்டு வந்தார். அதற்கு பிறகு அவர் ஓய்வு வரக்கூடிய சூழ்நிலையில நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, அவர் ஓய்வு நீடிக்கப்படுகிறது, அவர் தொடர்ந்து இருக்கலாம், ஓய்வு வர வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தான் இதை விசாரிக்கணும்னு தீர்ப்பு கொடுத்துச்சு. ஆக இது தவறு, அவர் விசாரிக்க கூடாது, அவர் அதிலிருந்து விளக்கப்பட வேண்டும், அவருக்கு நீடிப்பு தரக்கூடாது என்று மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றது. யாரு? அரசு. அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று பொன்மாணிக்கவர்களுக்கு அந்த நீடிப்பு தரக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்துக்கு சென்ற இடத்துல டெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு தந்திருக்குன்னா, அரசு சொல்வது முறையற்றது, அவர் தான் தொடர்ந்து நீடிக்கணும், அவர் இருந்தால்தான் முறையாக கண்டுபிடிக்க முடியும் என்று. இதை விட வெட்கம், மானம், சூடு, சொரண் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு ஆட்சியில் இருக்குமா? நியாயமா என்ன செஞ்சிருக்கணும்? உச்ச நீதிமன்றமே நாம கேட்டதை தள்ளுபடி பண்ணிருக்கு, ஆகவே நாம் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தா அவங்க மானத்தை, அவங்க ரோசத்தை, அவங்க சூட ஓரளவுக்கு நாம் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆக எதுவும் இல்லாத ஊழல் செய்யக்கூடிய நிலையில, கரப்ஷன் நிலையில தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. விரைவில் அதற்கான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாமெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட இன்றைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய நீங்களும் பக்கபலமாக இருந்து பணியாற்ற, கடமையாற்ற உறுதியெடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் நான் நிகழ்ச்சியை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று உங்களை அழைத்து கொண்டிருக்கக்கூடியவர் ஐயாதுரை பாண்டியன். எனக்கு நான் பிறக்கிற நேரத்தில் எனக்கு பெயர் வைக்க நினைச்சது ஐயாதுரை தான். ஆனா பிறந்ததற்கு பிறகு ஸ்டாலின் விஷயத்தில் ஸ்டாலின் மறைந்த காரணமாக தலைவர் கலைஞர் பெயரை மாற்றி ஸ்டாலின். ஐயா ஐயா தந்தை பெரியார், பெரியார் ஐயான்னு சொல்லுவோம். நம்முடைய அண்ணாவுக்கு பேருக்கு கடைசியில் இருக்கிறது துறை, அதையும் சேர்த்துதான் அந்த பேரை வைக்க நினைச்சிருக்கிறார். அதுதான் இப்ப இந்த நினைவுக்கு இருக்கிறது. ஆக அந்த பெருமையோடு குறிப்போடு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஐயாவரையும் உங்களையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக வரவேற்று பாடுபட, பணியாற்ற, கடமையாற்ற உறுதியெடுப்போம் விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.